திமுகவை ரவுண்டு கட்டும் ஜோதிமணி, முடிந்தால் எங்களை வெளியேற்றிப்பார். திமுகவுக்கு இந்த அவமானம் தேவைதானா? சினிமா காமெடியில் வருவது போன்று தொடர்ந்து காங்கிரஸ் முக்கிய புள்ளிகள் திமுகவை சீண்டி வருகிறது. இதன் பின்னணியில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயுடன் கூட்டணி சேர முடிவு செய்துள்ள காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து திமுகவை சீண்டுவதன் மூலம் திமுகவே கூட்டணியை விட்டு காங்கிரஸை வெளியேற்றும், அதை வைத்து விஜயுடன் கூட்டணி சேர்ந்து விடலாம் என கணக்கு போட்டு உள்ளது காங்கிரஸ் தலைமை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் எங்க என் மேல கை வச்சுதான் பாரு என சினிமாவில் வரும் காமெடி காட்சி போன்ற எங்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றிதான் பாரேன் என திமுகவை தொடர்ந்து சீண்டி வருகிறது காங்கிரஸ். இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என குரல் எழுப்ப திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா மிக கடுமையாக மாணிக்கம் தாக்கூருக்கு பதிலடி கொடுத்திருந்தார். கூட்டணியின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பை சீர்குலைக்க RSS உருவாக்கிய முடிந்து போன குரலை அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்போது எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் என அப்துல்லா தெரிவிக்க, அதற்கு மாணிக்கம் தாக்கூர் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து RSS இயக்கத்தை எதிர்த்து வருகிறது. நாங்கள் ஒருபோதும் பாஜகவுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றவர்கள் இல்லை என தெரிவித்த மாணிக்கம் தாக்கூர், மறைமுகமாக திமுக தான் பாஜக ஆட்சியில் அமைச்சரவையில் இருந்தவர்கள், நீங்கள் தான் RSS உடன் தொடர்பில் இருந்தவர்கள் என மறைமுகமாக திமுக முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கு பதிலடி கொடுத்திருந்தார் மாணிக்கம் தாக்கூர். ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் திமுகவை கதற அடிக்க, தன்னுடைய பங்குக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி திமுகவை பங்கம் செய்து வருவது திமுக காங்கிரஸ் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. திமுக அமைச்சர் ரகுபதி சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது விஜய் பெரிய அரசியல் சக்தி என ஜோதிமணி தெரிவித்துள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சிலர் தூங்கிக்கிட்டே கனவு காண்கிறார்கள், அந்த கனவில் விஜய் பெரிய சக்தியாக தெரிகிறார் என அமைச்சர் ரகுபதி பதிலளித்த நிலையில், ஆஹா, திமுகவுடன் சண்டை போட ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கிய ஜோதிமணி, இந்த செய்தி உண்மையா இல்லையா என்று தெரியாமல் அண்ணன் ரகுபதி போன்ற அனுபவம் மிகுந்த அமைச்சர்கள் இப்படி பேசுவது வருத்தமளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார் ஜோதிமணி. இப்படி ஏற்கனவே திமுகவை நாராக திருச்சி வேலுச்சாமி கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கையில், தற்பொழுது ஜோதிமணி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் திமுகவை வம்பிழுத்து வந்தாலும் கூட காங்கிரஸ் தலைமை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட கூட்டணியை தலைமை ஏற்று இருக்கும் திமுக தலைமைக்கு இல்லாமல் இருப்பது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அந்த வகையில் திமுக மௌனமாக இருந்து வருவதன் பின்னணியில் காங்கிரஸ் தலைவர்கள் நம்மை இவ்வளவு கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் பேசி கூட்டணியை சரி செய்து கொள்வோம் என்கிற பாணியில் திமுக இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது.